இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உணவுடன் உண்ணக்கூடிய 5 பழங்கள் இருக்கு. அது என்னென்ன என்பதை பத்தி தான். பழங்கள் மனிதனுக்கு எப்பவுமே கடவுள் கொடுத்த பரிசு தான் சொல்லுவாங்க. பறவைகள் விலங்குகளை விட மனிதன் தான் அதிகமான பழங்களை சாப்பிடுறாங்க. பழங்கள்ல இருந்து பல சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. பழம் சாப்பிட்டா போதும், வேறு உணவு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் பழம் என்ற வார்த்தையும் உருவானது. பழங்களை உண்பது நல்லது, ஆனால் மக்கள் நம்மை பல விதங்களில் கட்டுப்படுத்துறாங்க. பழத்தை சுற்றி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, இப்போது இதை சாப்பிடக்கூடாது, பிறகு இதை எப்போதுமே சாப்பிடக்கூடாது என்று பல மூட நம்பிக்கை இருக்கு. குறிப்பாக மதிய உணவின் போது பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று பலர் நம்மிடம் சொல்லுவாங்க. ஆனால் ஊட்டச்சத்து நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில பழங்களை உணவோடையே சேர்த்து தொடர்ந்து நம்ம இதை சாப்பிடலாம். இரவு உணவின் போது பழங்களை சாப்பிட வேண்டாம் என்று சொல்றாங்க. இரவு உணவோடு தான் நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. சில பழங்களை நம்ம மதிய உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். இரவு உணவு போது தான் நம்ம பழங்களை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது எளிதாக செரிமானமே ஆகாதான். அதனாலதான் இரவுல அதை உட்கொள்ள வேண்டாம் என்று சொல்றாங்க. எந்தெந்த பழங்களை உணவுடன் சேர்த்து சாப்பிடலாம் என்பதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆப்பிள். ஒரு ஆப்பிள் நார் சத்து நிறைந்த பழம். மேலும் அது நமது வயிற்றில எளிதில் ஜீரணமாக்குமா. முட்டைக்கோஸ் மற்றும் முளைக்கட்டிய தானியங்கள் சாலட்ல சில துண்டுகள்ல ஆப்பிள்ல போட்டு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி ஆரஞ்சுகள்ல கரையாத டானின்கள், பெக்டின்கள் மற்றும் ஹெமிசெல்லுலோஸ்கள், இது ஒரு வகை உணவு நார்சத்து. இதெல்லாம் ஒரு பாலிசக்கரைட்களில் அதிகம் இருக்கு. இவை உங்க செரிமான அமைப்பை போதுமானதாக வைத்திருக்கும். எனவே உங்கள் உணவோடு ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் நீங்க குடிக்கலாம். அதே மாதிரி பெரி, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி போன்ற பெரிகள்ல ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் நார்சத்து நிறைஞ்சிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்கவும் உதவுது. இதை தயிர் சாதத்துடன் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். மேலும் நீங்க தயாரிக்கும் மில்க் ஷேக்ல கூட நம்ம கலந்து சாப்பிடலாம். அதே மாதிரி வாழைப்பழங்கள். வாழைப்பழத்தில் உங்கள் பற்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளது. இதனை நீங்க மதிய உணவின் போது கடைசியாக நீங்க சாப்பிடலாம். அதே மாதிரி கிவிஸ். இந்த சிறிய பழங்கள்ல வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நொதிகள் நிறைஞ்சிருக்கு. அவை செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு உதவியா இருக்கு. அடுத்தது எலும்பிச்சை. எலும்பிச்சை வாயில உள்ள உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டுது. அதில் உற்பத்தியாகும் உமிழ்நீர் உங்கள் செரிமானத்தை எளிதாக்குது. எனவே நீங்கள் உங்கள் உணவோடு ஒரு கிளாஸ் எலும்பிச்சை பழத்தை ஜூஸாக செய்து சாப்பிடலாம். அல்லது மதிய உணவிற்கு எலும்பிச்சை சாதம் செய்தும் சாப்பிடலாம். அவகேடோ பழங்கள். வெண்ணெய் பழங்களில் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் நார்சத்து அதிகம் இருக்கு. மேலும் அவற்றை சொந்தமாக சாப்பிடலாம் அல்லது மற்ற உணவுகளில் சேர்த்தும் நம்ம அவகேடோவை சாப்பிடலாம். அதே மாதிரி அவுரி நெல்லிகள். அவுரி நெல்லியில நார்சத்து, ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பைட்டோநியூட்ரியன்கள் இருக்கு. பைட்டோநியூட்ரியன்கள் நோயை தடுக்கும், உடல் செயல்பாடுகளை பராமரிக்கவும் அது உதவியா இருக்கு. அடுத்தது தர்பூசணி. தர்பூசணியின் தோலில் சிட்ருலின் என்ற அமினோ அமிலம் இருக்கு. இது தசை வலியை எளிதாக்க உதவுது. அதனால மதியம் சாப்பிடும்போது தண்ணீருக்கு பதிலாக இந்த தர்பூசணி ஜூஸை நீங்க குடிக்கலாம். அதே மாதிரி அன்னாசி பழம். அன்னாசி பழத்துல புரோமிலைன் உள்ளது. இது செரிமான நொதியாக செயல்படுது மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இதுல ரசம் வைத்து சாப்பிடலாம். செம்ம ருசியா இருக்கும் அன்னாசி பழம் ரசம். அதே மாதிரி எலும்பிச்சையை போலவே சாத்துக்குடியும் உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டும். அதுல உற்பத்தியாகும் உமிழ்நீர் நம்ம செரிமானத்தை எளிதாக்குது. எனவே நீங்கள் உங்கள் உணவோடு ஒரு கிளாஸ் எலும்பிச்சை பழத்தை ஜூஸாக செய்து குடிக்கலாம். அல்லது சாத்துக்குடியும் கூட நம்ம ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம். இந்த பழங்கள்லாம் நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். இது தெரியாதவங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.